வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இசை நம்மளுடைய தூங்கும் திறமைக்கு எப்படியெல்லாம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தூங்கிறது ஒரு பெரிய திறமையா அப்படின்னு கேட்டால், திறமைன்னு சொல்கிறத காட்டாலும் ஒரு அத்தியாவசியம். அந்த தூங்குவது தேவையான ஒன்று. அதாவது பேசிக் பயாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீட்ஸில் ஸ்லீப் ஒரு அத்தியாவசியமானது. தூங்காமல் நிறைய வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது. தூங்குவது அத்தியாவசியம்னு சொன்னால், அப்போ நம்மளோட சண்டை பதிவில் சொன்ன மாதிரி எண்ண ஓட்டங்கள் நார்மாலிட்டிக்கு வரணும். அப்புறம் நம்மளோட மூளையில் நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்கெல்லாம் இருக்குது. அதாவது செரட்டோனின், டோப்பமைன், நியூரோ அட்ரினலின் அதெல்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த மாதிரி ஹார்மோன், அந்த மாதிரி அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டி நியூரோ அட்ரினலின் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கும், வேகமாக இருக்கும். ஒரு பயப்பட்ட நடுவில், ஒரு பயத்துக்கு நடுவில் பேசுகிறோம், இல்லைன்னா ஒரு அவசரத்துக்கு நடுவில் சில வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா அப்போது அந்த அட்ரினலினோட குவாலிட்டி, அதனோட வேகம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளால் தூங்க முடியாது. அப்புறம் டோப்பமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. டோப்பமைன் நேரத்தில் நம்ம தூங்கணும்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் இப்போ என்ன பண்ணிக்கிறோம், இதில் படுத்துக்கிறோம். ரொம்ப சத்தமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம தூங்கணும், முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலேயே நம்மளால் தூங்க முடியாது. அதுக்கு சின்ன உதாரணம் சொன்னோன்னா, ஒரு கல்யாணம் நடக்கிற ஒரு சத்திரத்து விழாவுக்கு போயிருக்கிறோம். திருமண விழா நடந்து கொண்டு இருக்குது. அந்த நாளை காலையில் தான் திருமணம். ஆனால் இன்றைக்கி நைட்டு சரியான அளவில் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனே நிறைய இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அங்கே படுக்கணும், நேரம் ஆகிட்டுது, எப்பவும் போல் நம்ம தூங்குகிற நேரம் 9:15 ஆகிட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த இரவு நேரத்தில் நம்ம அங்கே அந்த சத்தத்துக்கு நடுவில் படுத்துக்கிட்டா உண்மையாக தூக்கம் வராது தான். தூங்குற நேரம், தூங்குறதுக்கு இருக்கிற கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் அது இல்லை தான். ஆனால் சர்க்கம்ஸ்டன்சஸ் பைண்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி இந்த சத்தத்துக்கு நடுவில் தான் தூங்கணும்னா படுத்துக்கு தான் படுத்துப்போம். அநேகமாக 199 பேருக்கு என்ன வராது, தூக்கம் வராது தான். முதல்ல அது இட் இஸ் நாட் அவர் ரெகுலர் பிளேஸ் டு ஸ்லீப். மோரோவர் தட் இஸ் நாட் த என்ன அந்த அப்ரோச் அங்கே சரியா இல்லை. இந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, அதனால அங்கே தூங்க முடியாதுதான். அது மாதிரி நேரத்தில் என்ன, நம்மளுக்கு இப்போ தூங்கணும், போய் படுத்துக்கோ அப்படின்னா படுத்துக்கலாம், தூங்க முடியாது. தூங்குறதுக்கு உண்டான கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் ஒரு கல்யாண சத்திரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது டோப்பமைன் லெவல் அதிகமாக இருக்கும். நம்மளால் ஒரு என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது, தூங்குறதுக்கு முயற்சி கூட பண்ண முடியாது. அந்த கல்யாண சத்திரமே சத்தத்தெல்லாம் அடக்கிட்டு ஒரு 12 மணிக்கு இரவு நடு இரவு தாண்டின போது படுக்கிறாங்களே, அப்போ நம்மளே அறியாமல் ஒரு 1/2 hour 45 minutes போல் தூங்க முடியும். ஆனால் நம்ம எப்பவும் போல படுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த பிரெயின் ஆர் டு கம் டு தட் லெவல். ஆனால் செரட்டோனின் லெவல் அதிகமாக இருந்தால் அது குவாலிட்டி வைஸ் இட் வாஸ் குட் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளால் தூங்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இருக்கணும். அடுத்தது அமைதியாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். இத்தனை சத்தத்துக்கு நடுவில் தூங்க முடியாது அப்படின்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். நம்ம அது வித்தியாசமாக சொல்லிடல. ஆனால் இந்த செரட்டோனின் லெவலை அதிகப்படுத்தினா தான் நல்லபடியாக தூங்க முடியும்னா அதுக்கு இந்த இசை ஒரு நல்ல பக்கபலமாக அமையும். தொடர்ந்து நம்ம இசை கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி, இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிடம் கேட்டுவிடுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து தினமும் 15 நிமிஷம் கேட்குறது அப்படின்னா ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் இந்த இசையை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோம்ல. ஒரு முஸ்தீபு இதெல்லாம் அந்த மிஷினை சிஸ்டத்தை ஆன் பண்ணோம், அது இல்லைன்னா மொபைலில் லோட் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு படுக்கையெல்லாம் சரி பண்ணிட்டு படுத்துக்கிறோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த ஒரு நிமிடம் அது முடியறதுக்குள்ளேயே ஐ ஆம் ரெடி டு ஸ்லீப் அப்படின்னு நம்மளோட மூளை நம்மக்கிட்ட சொல்லிடும். அதுக்குண்டான இண்டிகேட்டர்ஸ்லாம் அதை என்ன பண்ணோம், அந்த இண்டிகேட்டர்லாம் காமிச்சு விடும். இதை காமிச்சு விட்டுவிட்டோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இன்னொரு 10 நிமிஷத்தில் தூங்கிடுவோம் அப்படின்னு. ஸோ அதுபோல் குவாலிட்டி வைஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கே, செரட்டோனினோட லெவல் அதிகமாக்கினா, குவாலிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணினா இனிமையான உறக்கம் நம்மளை ஆழ்த்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.